எம் வாழ்க்கையே தங்களுக்கானது மகாதேவா. அதை தாங்கள் எமக்கு இன்று புரிய வைத்து விட்டீர்கள். ஒருவரின் கர்மம் மற்றும் அந்த கர்ம பாதைதான் அவரது வாழ்க்கையை அமைக்கிறது என்று. மகாதேவரே, இது நாள் வரை தாங்களும் தாயாரும் பாணாசுரனால் அனுபவித்த துன்பங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நான் இன்று ஒரு முடிவு செய்துள்ளேன். நான் மகாதேவரின் பக்தன் நந்தி என்னுள் இருக்கும் இறுதி மூச்சு வரை பாணாசுரனிடம் யுத்தம் புரிவேன். என் நோக்கம் நிறைவேற நாங்களும் தங்களுடன் வருகிறோம். பிரபு, கார்த்திகேயன் இங்கிருந்தால் தேவராஜ இந்திரன் மற்றும் அவரது படையினருக்கும் சேனாதிபதி என்ற முறையில் வழிகாட்டியிருப்பார் மகாதேவா. நீ உரைத்தது சரியே. ஆனால் இச்சமயம் கணேசனும் கார்த்திகேயனும் நடக்கும் இந்த யுத்தத்திற்கு எதிரான ஒரு வியூகத்தில் உள்ளனர். இந்த 12 சக்தி பீடங்களின் தேடுதலில் அதிவிரைவிலேயே அடுத்த சக்தி பீடம் அமையும் இடம் தெளிவாகும். நான் தங்களைப் போல பயிற்சி பெற்ற மாவீரன் இல்லை. ஆனால் இன்று நான் யுத்தத்தில் நான் வெளிப்படுத்திய யுத்திக்காக தாங்கள் எனக்கு வாழ்த்துக்கள் கூறியாக தான் வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று நான் தங்களை அசுரன் சுந்தரனின் தாக்குதலிருந்து காத்தேன். ஆகையால் என்னுடைய உடலிலும் தங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை போல ஏற்பட்டிருக்கும் அல்லவா? இதில் ஆச்சரியத்திற்கு அவசியம் என்ன? எவர் யுத்தத்தை தீவிரமாக புரிகின்றார்களோ அவருக்குத்தான் அதிகமான காயங்கள் ஏற்படும். ஆனால் இப்படியும் இருக்கலாம் அல்லவா? நான் தற்காப்பு கலையில் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் அல்லவா? அப்படியா? எப்பொழுது? பீமலோச்ச பைரவர் உனக்கு உதவி புரிவதற்கு வந்தாரே அப்பொழுதா? அல்லது அதற்கு முன்பு அந்த அசுரன் உன்னை தாக்கிய பொழுதா? கூறு. தாங்கள் என்னை இப்பொழுது நகை ஆடுகிறீர்களா தமையா? கணேசா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த காயம் ஒரு படிப்பினை கணேசா. அடுத்த யுத்தத்தில் நம்முடைய தற்காப்பு முறையை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ அறிவாயா கணேசா, நான் பயிற்சி பெற்ற பொழுது ஒவ்வொரு பாடத்தின் முடிவிலும் தாயார் எனக்கு இதே படிப்பினையை தான் அளித்தார்கள். நான் உனது கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் ஆயுதமாக்க கூறுவேன். அதன் மூலம் நீ எதிரிகளை எளிதாக வெல்லலாம். இந்த காயங்கள் மீது தாயார் தான் மருந்திடுவார்கள் அல்லவா? கவலை கொள்ளாதே கணேசா. நாம் பயணம் செய்யும் இந்த யாத்திரையானது முழுமையடையும் பொழுது தாயாரின் மறுஜென்மம் நேர்ந்துவிடும். நான் என்ன நினைத்தேன் என்று தெரியுமா? அந்த இங்களாச்சி தாயாரும் மற்றும் பிரம்மரந்தா தோன்றியதற்கு பிறகு தாயார் மறுஜென்மம் எடுத்து விடுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. நாம் தாயாரை மறுஜென்மத்திற்காக இன்னும் எத்தனை சக்தி பீடங்களை நிறுவப் போகின்றோம் என்று நமக்கு தெரியவில்லை. பொறுமை கொள் கணேசா, நீ கவலை கொள்ளாதே. பார்த்தாய் அல்லவா, தாயார் தான் சக்தி பீடத்திற்கான வழியை காட்டினார்கள். மேலும் நீ ஞானத்தின் கடவுளாவாய். எனக்கு நம்பிக்கை உள்ளது. நாம் நிச்சயமாக ஒரே மனதோடு முயற்சி செய்தோம் என்றால் நாம் அடுத்த சக்தி பீடத்தை அடைந்து விடலாம். சரியாக சொன்னீர்கள் தமையா. தந்தையார் கூறியிருந்தார், அனைத்து சக்தி பீடங்களின் சக்தி ஒன்றிணைந்து தாயாருக்கு அவரது புனித தன்மையையும் திறமையையும் நிறைவுற்றி வளப்படுத்துமாம். அங்கு சென்றால் அவருக்கு தான் யார் என்பதும் மற்றும் அவர்தான் மகாகாளி என்ற உணர்வும் தோன்றுமாம். ஆனால் தாயாரின் மறுஜென்மத்திற்காக நமக்கு முக்கியமான சக்தி பீடங்களை நாம் தோற்றுவிட்டால் மட்டும் போதும். அப்படியென்றால் தமையா, தாயார் முதலில் நமக்கு பிரம்மரந்திரா என்னும் சக்தி பீடத்திற்கு தான் வழிகாட்டினார். அதன் பின்னணியில் முக்கிய காரணம் உள்ளது. அது என்னவென்றால், இந்த சக்தி பீடமானது என்றும்
உடலுடன் தொடர்புடையதா அல்லது தலையுடனா?